பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்த எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்க உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்மள கண்களை மூடி செபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பு தகப்பன ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், உம்மை பாடி துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் கூட தெய்வ கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களாக உம்முடைய மகிமையை கர்த்தாவே அவர்கள் அறியும்படி அபிஷேகித்து ஆண்டவரை உயர்த்துகிறார். உங்க நாமத்துக்கே மகிமை வரப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேளையில கூட தேவன் நம்முடைய நடுவில் பெரியவராக இருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கிறார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கிறார். குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரியாரோ ஆராரோ ஆராரோ ஆரியாரோ தூங்கு தூங்கு பாராணி தூங்கு தூங்கு பாராணி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கமுற்று பசுந்தொட்டில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்று பசுந்தொட்டில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரியாரோ ஆராரோ ஆராரோ ஆரியாரோ தூங்கு தூங்கு பாராணி தூங்கு தூங்கு பாராணி. இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தளவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, நாம் என்னவுடன் போய் துதிக்க தேடிடுவோமே, நாம் என்னவுடன் போய் துதிக்க தேடிடுவோமே. குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரியாரோ ஆராரோ ஆராரோ ஆரியாரோ தூங்கு தூங்கு பாராணி தூங்கு தூங்கு பாராணி. அல்லேலூயா. இந்த நாட்களில கிறிஸ்துமஸ் வரப்போகிறது. தேவனாகிய கர்த்தரை பாடி துதிக்கிறது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ராக்கான பெத்லேம் மேய்ப்பர்கள் தம் மந்தையை காத்தனர் உணர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ராக்கால பெத்லேம் மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர், கர்த்தாவின் தூதர் இறங்க விஞ்சோதி கண்டனர். அவர்கள் அச்சம் கொள்ளவும் தூதர் தீயில்
வார்த்தை திவ்ய அற்புத பாலனாய் பிறந்தார். வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி நமக்காக இந்த பூமியில வந்து பிறந்ததை நினைவு கூர்ந்து பாடி துதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆதியில் வார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார், அற்புத பாலனாக பிறந்தார். ஆதித்தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதித்தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதியையோ ஏற்றிட, ஆதியையோ ஏற்றிட, மாசற்ற ஜோதி தீர்த்து வருவது மரியா கண்ணியிடம் உதித்து, மரியா கண்ணியிடம் உதித்து, மகிமையை மறந்து தவை நிறுத்து, மகிமையை மறந்து தவை நிறுத்து, மனுக்குமாரன் வேஷமாய், மனுக்குமாரன் வேஷமாய், உன்னதகத்தின் முகத்தின் வாசகத்தின் வாசகத்தின் நிறமேடும் உன்னத காதல் பொருந்தவே சர்வ நன்மை சொல்லுவன் அழகிரனா தாம் தாம் தன்னலவன் தீமை அகற்றிட சங்கீத 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 சந்தோஷமென சோபன பாடவே இங்கித 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 நம இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. ஆதாம் சாரியே வினாரா வீரகாமி சுவாசவித்து, ஆவீரகாமி சுவாசவித்து, யுக சிம்மாசன தாழவே செய்வோம், யுக சிம்மாசன தாழவே செய்வோம். ஈசாய் பங்கிஷத்தால் வித்தார், ஈசாய் பங்கிஷத்தால் வித்தார், வாசற்ற ஜோதி தீர்த்து வந்தவற்று மரியம் கண்ணியிடம் முடித்து, மரியம் கண்ணியிடம் முடித்து, மகிமையை மறந்து தவை நிறுத்து, மகிமையை மறந்து தவை நிறுத்து, மனுக்குமாரன் வேஷமாய், மனுக்குமாரன் வேஷமாய், உன்னதகத்தின் முகத்தின் வாசகத்தின் ஜீவாசகத்தின் இருமே, உன்னத காதல் பொருந்த விசவ நன்றி சொல்லுவன் ரஞ்சிதனா தாம் தாம் கண்ணர வண்ணர தீமையகத்தின் சங்கீத 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 சந்தோஷவன சோபன பாடவே இங்கித 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 நம இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட. பூலோக பாவனை மோசன பூரண தீர்வுலகின் வாசன, பூரண தீர்வுலகின் வாசன, வேலோக ராஜாதிராஜ சிம்மாசன, வேலோக ராஜாதிராஜ சிம்மாசன, மேன்மை மகிமை பிரதானன் வந்தார், மேன்மை மகிமை பிரதானன் வந்தார், வாசற்ற ஜோதி தீர்த்து வந்தவர்க்கு மரியம் கண்ணியிடம் முடித்து, மரியம் கண்ணியிடம் முடித்து, மகிமையை மறந்து தவை நிறுத்து, மகிமையை மறந்து தவை நிறுத்து, மனுக்குமாரன் வேஷமாய், மனுக்குமாரன் வேஷமாய், உன்னதகத்தின் முகத்தின் வாசகத்தின் ஜீவாசகத்தின் நிறம் எடுக்கும் உன்னத காதல் பொருந்த விசவ நன்மை சொல்லுவன் அஞ்சிகனா தாம் தாம் தன்னல வண்ணர தீமையகற்றிட சங்கீத 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 சங்கோ
அல்லேலூயா சங்கீதம் ஆனந்த கீதங்கள் பாடவே ஆனந்த கீதங்கள் பாடவே அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அல்லைகள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிட அற்புதமே பரதபரணா அற்புதமே பரதபரணா மாசற்ற ஜோதிக்கு வந்தவசு மரியம் கண்ணீரம் முடித்து மரியம் கண்ணீரம் முடித்து மகிமையை மறந்து தவை நிறுத்து மகிமையை மறந்து தவை நிறுத்து மலைக்குமாரி வேஷமாய் மலைக்குமாரி வேஷமாய் உன்னதனி நுழைஞ்சி வாசகமே ஜீவாசகமே நீரமே உன்னத காதலும் பொருந்தவே சபை நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கெனவே கொடுக்கப்பட்டான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கெனவே கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோள் மேல் இருக்கும். அதிசயமானவர் அவரை, ஆலோசனை கர்த்தர் அவரை. இயேசு என்னும் நாமம் உடையவரே, இயேசு என்னும் நாமம் உடையவரே. தேவாதி தேவனாகிய கிறிஸ்து பூமியில பிறந்தார் என்கிறது ஒரு சத்தியம். அவர் உண்மை. தேவாதி தேவனாகிய கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்காகவே பிறந்தார். அவருடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய நாட்களா இருக்கிறது. அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற நாட்களா இருக்கிறது. நல்ல உணர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த நாளில கூட தேவாதி தேவனாகிய கர்த்தரை துதிக்க ஆராதிக்க மகிமைப்படுத்த நம்ம எல்லாம் கொண்டு வந்ததற்காக நன்றி சொல்றோம். ஒரு திறந்த வாசலை தேவன் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். ஒருவரும் தடுக்க முடியாதபடிக்கு அவரை ஆராதிக்க தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாம் உணர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். திறந்த வாசலை என் முன்னே வச்சு நான் தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செய்யும். எத்தனையோ
பலவீனங்கள் வியாதிகள் இன்றைக்கு தேவனை துதிக்க முடியாமல் ஆலயத்துக்கு போக முடியாமல் தடைகளை கொண்டு வந்தாலும் கூட அவரை துதிக்க ஆராதிக்க நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் ஜனங்களாய் தேவன் வைத்திருக்கிறதுக்காக உணர்ந்து நன்றி சொல்லி என்னுடைய இந்த 11 மாதங்கள் கடந்து இந்த 12வது மாதத்துல வந்திருக்கோம். நம்முடைய கிருபை தான் ஆண்டவரை நாங்கள் நிர்மூலமாகாதது நம்ம கிருபை தான் சொல்லி அவருக்கு நன்றி சொல்லி அவரை உணர்ந்து பாடி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவனுக்கு பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவனுக்கு பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையை மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழ்கிறோம் நாதா. எங்களை கனவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாழ் முருகன் உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. எங்களை கனவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாழ் முருகன் உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையை மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழ்கிறோம் நாதா. இயேசுக்கு போனதால கவலையே இல்லை, சித்தனாவு போனதால கவலையே இல்லை, இடங்கொண்டு நான் பெருக நினைச்சதுனால, ரெகவோத்த தம்பிங்க கிருபையினால. இயேசுக்கு போனதால கவலையே இல்லை, சித்தனாவு போனதால கவலையே இல்லை, இடங்கொண்டு நான் பெருக நினைச்சதுனால, ரெகவோத்த தம்பிங்க கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையை மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழ்கிறோம் நாதா. உடைய கிருபை தான் ஆண்டவரே, உடைய கிருபை தான் ஆண்டவரே. அன்றைக்கு ஈசாக்கு துறவுகளை தோன்றின போது எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள், ஆனாலும் கூட எதை குறித்தும் கவலைப்படாம தேவன் கூட இருக்கிறதை உணர்ந்து ஈசாக்கு துறவுகளை தோண்டிக் கொண்டே இருந்தாரா. ஆண்டவரே ஆண்டவரே எல்லாம் ஒவ்வொன்றையாய் சத்துருக்கள் எடுத்துக்கொண்ட போது கூட ஒரு ரெகோபத்தை உண்டாக்கின இந்த நாளிலே கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் குடும்பங்களிலே ஒருவேளை ஏசுக்கு போனாலும் சித்துனா போனாலும் கவலையே இல்லைப்பா. அதை உணர்ந்து கொள்ள இழந்தவைகளை குறித்து யோசிக்காம தோதி தான் ஆராத்துனாஷா இழந்தவைகளை குறித்து யோசிக்காம தேவன் கொடுக்கிறவைகளுக்காய் நன்றி சொல்லி புதிய காரியங்களை செய்கிறதே, மகிமையான காரியங்களை செய்கிறதே, இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்தவர் இந்த நாளில் அவரை துதிக்க ஆராதிக்க அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆண்டவரே எதையோ நினைச்சு கவலைப்படுறாளா, நான் இருக்கக்கூடாது, ஜெபிக்கிறீங்களா, எங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்கிறீங்களா? நீங்க கவலைப்படுகிற அந்த காரியத்தை மாற்ற உங்களால் முடியாது, ஆனா தேவனால முடியும், தேவனால முடியும். சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் எல்லாம் ஜெயமாய் மாறும். அன்றைக்கு தொடர்ந்து செயல்பட்டான் ஈசாக்கு. பஞ்சகாலம் தான்
ஒருவேளை அந்த காலத்தை பார்த்து அவன் சோர்ந்து போகவில்லை. இன்றைக்கு இந்த காலங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கலாம். அநேகர் தங்குகிறதுக்கு வீடுகள் கூட இல்லாம பல இடங்களில தங்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறாங்களே. ஒருவேளை கவலை நிறைந்த வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கிறிஸ்து இயேசு ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த பூமியில மனிதனாய் வந்து பிறந்து மனிதர்களை மீட்கும்படி, அவர் ரட்சிக்கும்படி, விடுவிக்கும்படி வந்தார் என்கிற செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறார். அவரை அறிந்து கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறுபடி. நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றிருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கை மாறவே இல்லை என்ற நிலையில இந்த இடத்துல இருக்கலாம். தொடர்ந்து ஓடுகிற அந்த ஓட்டம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்துவில் இருந்த அந்த சிந்தை உடையவர்களால் அந்த ஓடுகிற போதுதான் தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த லக்கை அடைய முடியும். அந்த பரம அழைப்பின் அந்த பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிற அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி சொல்லிக்கிறேன். எந்த இடங்களில் எல்லாம் சோர்ந்து போறாங்களோ, எந்த இடங்களில் எல்லாம் பயந்து போறாங்களோ, எதை பார்த்து கலங்குறாங்களோ, ஒரு வியாதிகள் இருக்கலாம், சரீரத்துல ஒருவேளை வியாதிகள், பலவீனங்கள் பயமுறுத்தி கொண்டே இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், எல்லாவற்றையும் மாற்றுகிற, சுகமாக்குகிற, பலப்படுத்துகிற, குறைவுகளை நிறைவாக்குகிற கிறிஸ்து நம்மோடு தான் இருக்கிறான். எல்லாம் உணர்ந்த ஆண்டவரே, ஒரு திறந்த வாசலை எங்களுக்காய் வைத்தவர் நீர்தான் ஆண்டவரே. அதை ஒருவனாலும் பூட்ட முடியாதுன்னு சொன்னீங்களே. ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனைகள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மையே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உண்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வானங்கள் வானாதி வானங்கள் தேவனை துதிக்கிறது வழியில கொடுக்கத்தான் ஆண்டவரே. பூமியை கத்தாமே அளக்க உமாலதான் முடியாது, சமுத்திரத்தை அளக்க உமாலதான் முடியும், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவன் நீர்தான். எங்களை எல்லாம் அறிந்தவர் ஆண்டவரே. தேவனை ஆராதிக்கிறது அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வானங்கள் 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 கொல்லக்கூடாத தெய்வம் எல்லாம் தேங்க்யூ நன்றி. வானங்களையும் வரிசேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் வரிசேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே எல்லாம் இணைந்து நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே. சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே. சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே. சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. இருதயத்தின் அடியாழத்திலிருந்து சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே. சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை
சாமை உள்ள தேவன், சர்வத்தையும் படைத்தவர், எங்களை எல்லாம் ஆண்டவரை பேர் சொல்லி அழைத்தவர், பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டவர், எங்களை விசாரிக்கிறவர், எங்களை கைவிடாதவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். மக்கோடாம் கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறோம். எந்த ஒரு காரியத்தையும் உமக்கு மேலாய் நாங்கள் உயர்த்தாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யலாம். ஒருவேளை பிரச்சனையிலேயோ போராட்டங்களையோ தேவனுக்கு மேலாய் உயர்த்தாதபடிக்கு எல்லாவற்றிலும் நீர் மாத்திரம் உயர்ந்திருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். இதுவரைக்கும் எங்களை நடத்தினவர், இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்தவர், ஆண்டவரே மரணம் பரியந்தம் நடத்த போகிறவர் நீர்தான். உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் சாமி. உடைய பிரசனம் எங்கள் நடுவில் இருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம். நான் என்று சொல்லுகிறது ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாம் நீர்தான் ஆண்டவர், எல்லாம் நீர்தான் ஆண்டவர். ஆதியும் அந்தமும் ஆனவர் நீர்தான், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் நீர்தான், இருக்கிறவராகவே இருக்கிறவர் நீர்தான் ஆண்டவர். இம்மானுவேல் தேவன் நீங்க தான் ஆண்டவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் நீர்தான்ப்பா. ஒருவரும் சேரக்கூடாத வழியில வாசம் செய்கிறவரும் நீர்தான். எங்கள் நடுவிலை உலாம் எங்கள் தேவனாய் இருக்கிறவரும் நீர்தான். தகப்பனாய் ஆண்டவரை நீர் இருக்கிறீர் ஆண்டவரை. பிள்ளைகளால் எங்களை நீர் தாவே போஷித்து காப்பாற்றுகிறதுக்காய் கோடான் கொடி ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த சுகத்துக்காய், நீர் கொடுத்த சமாதானத்துக்காய், நீர் கொடுத்த பாதுகாப்புக்காய், நீர் கொடுத்த ஆண்டவரை கர்த்தாவே அளவிட முடியாத ஆசீர்வாதங்களுக்காய் கோடான் கொடி ஸ்தோத்திரம். எங்களை எல்லாம் தாழ்த்துக்கிறோம். யாரெல்லாம் தேவையோடு வருத்தத்தோடு வானத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்காங்க, ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யும். வியாதி படுக்கைகள் மாறட்டும். காயப்பட்ட கரத்தினாலே வியாதிஸ்தர்களை தொடுபடி செபித்து, நீங்க தான் மருத்துவர், நீரே மருந்து, உடைய காயங்கள் தான் மருந்தாட்டுகிற, தொட்டு சுகமாக்குங்க. சத்துருவின் திட்டங்களை முறியடிப்பீராக. தேவக்கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை உயர்த்தி வழிநடத்துகிறதுக்காக நன்றி செய்வேன். நீங்க பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ வார்த்தைகளை தியானிக்கலாம், வாசிக்க கேட்போம். சங்கீதம் 96:1 வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 96:1 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள், எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். இந்த நாளில கூட விசேஷமாய் சபையில பாடல் ஆராதனை. அநேகர் கேட்குறாங்க, ஏன் பண்ண பாடல் ஆராதனை, என்ன பாடணும்? பாடணுமா? பாட வேண்டாம், பாட வேண்டாம். தேவனை துதித்து பாடுகிறது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சாக்கியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நிறைய காரியங்களை வேதம் நமக்கு போதிக்கிறது. நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும், இதை செய்யலாம், செய்யக்கூடாது. இந்த நாட்களில கூட பலவிதமான நெருக்கங்களின் நாட்களாக இருக்கிறது. வியாதிகள் ஒரு புறம் இருக்கிறது, ஒரு பக்கம் இயற்கை சீற்றங்கள் இருக்கிறது, மனுஷனுடைய தேவைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுகிற இந்த காலங்களில நாம் எப்படி இருக்கணும்னு நிறைய காரியங்களை சொல்றாங்க. மருத்துவர்கள் ஒரு புறம் நமக்கு அட்வைஸ் பண்றாங்க, இப்படியெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அரசாங்கம் பல காரியங்களை அறிவிக்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் இப்படி பத்திரமா இருக்கணும், நீர்நிலை இப்படி இருக்கிறது, இயற்கை சீற்றங்கள் இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஜீவனை தப்பித்துக் கொள்ள, பாதுகாத்து கொள்ள, ரெண்டாவது ஆசீர்வாதமாய் வாழ. இந்த பூமியில எல்லா மனுஷனுக்கும் ஒரே நோக்கம்தான், எப்படி ஆகிலும் உயர்ந்த நிலையில வாழணும், உயிரோடு இருக்கணும். முதல் விருப்பம் உயிரோடு இருக்கணும், ரெண்டாவது உயர்ந்த நிலையில வாழணும். உயிரோடு இருக்கவும் உயர்ந்த நிலையில வாழவும் என் வேதம் என்ன சொல்கிறது? இங்க வேதாகமத்துல பல உபதேசங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பல உபதேசங்கள் இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது எந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு அப்படின்னு நான் பல வழிகளில் யோசிச்சுட்டு இருக்கேன். நிறைய இடங்களை தியானித்தாலும் கூட
இங்கதான் இயேசு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைச்சா கூட ஒரு இடம் என்னால மறக்க முடியாத ஒரு இடம், என் அருள்நாதர் இயேசு இந்த பூமியில மனிதனாய் பிறந்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்ட இடம். தேவன் அந்த எருசலேமுக்குள்ளாய் வருகிற போது, தேவாலயத்தை நோக்கி வருகிற போது, அங்கே இருந்த ஜனங்கள் எல்லாம் முன்னடப்பார் பின்னடப்பாரும் பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனே உமக்கு ஓசன்னான்னு பாடினாங்க. அந்த பாட்டு இயேசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாடின இடம் பாடல் கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பகுதி, மறந்துடவே கூடாது. பாடுகிறது நம்ம உயிரோடு கலந்த, வாழ்வோடு கலந்த ஒரு அனுபவமாய் என்னைக்கு ஒரு மனுஷனுக்கு மாறுதோ அவன் மாற்றப்பட்ட மனுஷனாய் மாறிவிடுவான். இயேசு அந்த இடத்துல உள்ள இருந்தவருக்கும் வெளியே இருந்தவருக்கும் ஒரு வித்தியாசத்தை பார்த்தாரு. நம்ம ஒரு விசேஷித்த ஆராதனையால அதை கொண்டாடுகிறோம், நம்ம எத்தனை பேர் உள்வாங்கி கொள்ளுகிறோம். இயேசு ரொம்ப என்ஜாய் பண்ண இடம் அது. அவங்க துதித்து பாடின போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வெளியே இருந்த எல்லாரும் உள்ள கூட்டிட்டு வந்துட்டாரு. உள்ள ஒரு குரூப் இருந்தது. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, விற்கிறவர்களாகவும் வாங்குகிறவர்களாகவும் இருந்தாங்க. அவங்களாம் ஆலயத்துக்குள்ள இருந்தாங்க. அவங்களெல்லாம் அடிச்சு வெளியே துரத்தினார். ஒரு அலையை சொல்றீங்களா? நம்முடைய தேவன் ரொம்ப அருமையான ஒரு இடம், வேத பகுதி அது. அப்போ தேவன் எதை விரும்புகிறார்? தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிற ஜனங்கள் தேவனுக்கு ரொம்ப பிரியம். அவர்கள் அடைவார்கள், அந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட இங்கே தாவீது இந்த சங்கீதத்துல மிக அழகான பல காரியங்களை பேசுகிறார். என்ன பேசுறாரு? கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். யாருக்கு சொல்றாருன்னா, பூமியின் குடிகளே நீங்க எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். இன்னைக்கு ஒருவேளை வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு சாங் சர்வீஸ் எல்லாம் வைக்கிறோம். எல்லாரும் தேவனை பாடுறோம். பாடுறதுனால என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பூமியின் குடிகளே, நம்ம இந்த பூமியில வந்து பிறந்துட்டோம். தேவன் நம்மை படைச்சிட்டாரு. அவர் என்ன விரும்பினாரு அப்படின்னு பார்க்கும்போது, நான் சொன்னது போலவே தேவனாகிய இயேசு அவர் பாடின ஜனங்களை, அங்கே துதித்த ஜனங்களை, அவரை ஆராதித்த ஜனங்களை அப்படியே அழகா நேசித்து அவங்க சொன்னதெல்லாம் கேட்டார். அவர்களோடு கூட ஆலயத்துக்குள்ளாய் வந்தார். அது மாத்திரமல்ல, அவர் இந்த பூமியில பிறந்த போது, மனுஷனா இந்த பூமியில பிறந்த போது தேவனுடைய செய்தியை தேவ தூதர்கள் கொண்டு வந்தாங்க. நமக்கு எல்லாம் தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 9-10 வசனங்களிலிருந்து வாசிக்கும் போது தேவ செய்தியை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தவர்கள் இயேசு பிறந்திருக்கிறாரு, நீங்க போய் எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அங்கே ஒரு பாடல் ஆராதனை, அந்த வேத பகுதியை நீங்க தியானிக்கும் போது திரள் கூட்டம் தூதர்கள் இறங்குனாங்கன்னா எப்படி இறங்குவாங்க? ஒருவேளை நம்ம கூட இந்த நாட்களில கிறிஸ்துமஸ் காலங்களில சர்ச்சுக்கு வராதவங்க கூட வருவாங்க. நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றதே ரொம்ப ஒன்றும் விரும்புறது இல்லை. அவங்களுக்கெல்லாம் இந்த கொரோனா காலம் ரொம்ப பொற்காலம் போல நல்லதான் போச்சு, சர்ச்சுக்கே போக தேவையில்லை. நிறைய பேர் நிறைய காரியங்களை வியாக்கியானம் பண்றாங்க, எதுக்கு போனோம் அப்படின்னா பேசுறாங்க. ஆனாலும் கூட நீங்களும் நான் பாக்கியவான்கள், நம்ம தேவன் சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நம்ம இயேசுவே இந்த பூமியில இருக்கும்போது ஆலயத்துக்கு போயிருக்கிறாரு, தேவனை ஆராதிக்க வார்த்தைகளை பிரசங்கித்து இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளில கூட அவருடைய செய்தியை கொண்டு வந்த தூதர்கள் என்ன பேசினாங்களா? அந்த வசனம் சொல்றது வாசிக்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்துல வாசிக்க. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீங்கன்னு சொன்னார். பயப்படாதீங்க. சகோதரி நீங்க பயப்பட வேண்டாம், சகோதரியை நீங்க பயப்பட வேண்டாம். என்ன சிஸ்டர் எவ்வளவு பண்ணாலும் என் பிசினஸ் நஷ்டத்திலே போதா? பயப்படாது. இன்னைக்கு தேவனை துதித்து பாடுங்க, நன்றி சொல்லுங்க. பாட தெரியுதோ தெரியலையோ பாடி பாருங்க, உங்க வாழ்க்கை மாறும். பாடி பாடி ஜெயித்த உயர்த்தப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது பயப்படாதீர்கள். முதல்ல பயப்படாதீங்க. தொடர்ந்து வாசிப்போம். எல்லா ஜனத்துக்கும், நமக்கு மட்டும் இல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவம் ஒரு மதமாகவே காட்டப்படுகிறது. அது மிகப்பெரிய தவறு. அதனாலதான் ஒரு மதமாய் கிறிஸ்துவத்தை நம்ம காண்பிக்கிறதுனால, ஒரு மத தலைவராய் இயேசுவை காண்பிக்கிறதுனால எல்லா ஜனங்களும் கிறிஸ்துக்குள்ள வர முடியல. கிறிஸ்து தேவன்
இது ஒரு மார்க்கம், தேவனை சென்றடைகிற ஒரு வழி. எல்லா ஜனத்துக்கும், அது உலகத்துல பிறந்த எல்லாருக்கும், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம்னு சொன்னாங்க. நற்செய்தி அறிவிக்க வேண்டிய நாட்கள். இந்த டிசம்பர் மாசம் எதுக்கு ஸ்டார் கட்டுறீங்க, அதுக்கு ஒரு வியாக்கியானம் செய்யறாங்க. எதுக்கு என்ன 25ஆம் தேதி தான் நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க, அதுக்கு ஒரு வியாக்கியானம் செய்யறாங்க. யார் என்ன பேசினாலும் நான் யோசிக்கிறேன், நான் பல வேளைகளிலே இதை சொல்லியிருக்கிறேன். என்ன கூட நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன சிஸ்டர் 25th தான் கிறிஸ்துமஸ் உங்களுக்கு தெரியுமா, பைபிள் படிச்சிருக்கிறீங்களே, நீங்க எல்லாமே இப்படி செய்தா எப்படின்னு கேட்குறாங்க. இப்பதான் பிறப்பு இறப்பு பதிவு செய்யப்படுகிறது 80களுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி எல்லாம் எப்போ பிறந்தாலும் தெரியாது. பாட்டியை பார்த்து எப்போ பிறந்தீங்க பாட்டின்னா, நான் எப்போ பிறந்தேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லு. பாட்டிக்கு பிறந்த தேதி தெரியலன்றதுனால பாட்டி பிறக்கலன்னு சொல்லிட முடியாது. பாட்டிக்கு தேதி மறந்து போச்சு. பல குடும்பங்களில வயதானவர்களுக்கு பிறந்த மாதமும் பிறந்த தேதியோ தெரியறதில்லை. ஆனா பிள்ளைகள் அவர்களை அதிகமாக நேசிக்கிறதுனால ஏதோ ஒன்று சொல்லுங்க, அவங்க சொல்லுவாங்க இப்படியாத்தான் இருக்கும் அப்படின்னா அந்த நாட்களை கொண்டாடுகிற குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கு. வரலையே சொல்றீங்களா? என் தேவன் இந்த பூமியில வந்து பிறந்தார், அவர் பிறந்த நாள் எதுவாக இருக்கட்டும், இந்த பூமியில் அவர் பிறந்ததை கொண்டாடுகிறோம், அவர் பிறந்த நற்செய்தியை அறிவிக்கிறோம். அது சந்தோஷமான செய்தி, உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் அவர். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம்னு சொன்னாங்க. எப்படி அறிவித்தாங்க? அறிவிக்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே 2 இடங்கள் தொடர்ந்து சொல்கிறேன். உன்னதத்தில் தாவீதின் குமாரனே உமக்கு ஓசன்னான் பாடினாங்க. தாவீதின் குமாரன். இங்கே தேவ தூதர்கள் இன்றைக்கு உங்களுக்கு தாவீதின் ஊரிலே என்று சொல்லி தாவீதினுடைய பெயரை அங்கே பதிவு செய்கிறதை பார்க்கிறோம். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். வாசிப்போம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்க காண்பீர்கள், உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி சொன்னார். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வேத பகுதிதான். அடுத்து வாசிக்கிறோம். வாசிக்கிறோம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள், ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, கூட்டம் கூட்டம் கூட்டமாய், பெரும் கூட்டமாய் தூதர்கள் இறங்கினார்கள். எதுக்கு இறங்கினாங்க? பாட்டு பாடதான். பாட்டு பாடதான் இறங்கி அவர்கள் என்ன செய்தார்களா? பரலோகத்திலிருந்து ஒரு பாடலை பாடினார்கள். இறங்கி வாசிக்கிறோம். அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த துதிக்கிறது, பாடுறது, ஆராதிக்கிறது பரலோகத்திலிருந்து நம்முடைய தகப்பன் நமக்கு கற்றுக் கொடுத்தது. இன்னைக்கு உலகம் அதை கையில எடுத்துக்கிச்சு. உலகம் இனி களியாட்டங்கள் எல்லாம் ஒரே பாட்டு, எல்லாம் அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் பாடவே மறந்துட்டோம். நம்ம வீடுகளிலே பாடுகிற சத்தம் கேட்கப்படல. ஏன் பாட வேண்டும்? பரலோக தூதர்கள் பாடினார்கள். தேவன் பிறந்த போதே பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்தினாங்க. அது மாத்திரமல்ல, இந்த தாவீது 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 நம்ம வாசிச்சு கொண்டே வருகிறோம். இந்த தாவீது பாடின சங்கீதம் பாட சொன்னவன் தாவீது, பாடினவன் தாவீது. பாட சொல்ற 1 நாளாகமம் 16 இதுல 23 இருந்து இந்த சங்கீதம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவன் என்ன சொல்றான்? பாடுங்க பாடுங்க பாடுங்கன்னு சொல்றான். எதை குறித்து பாடுகிறான்? அவனுடைய இருதயத்தின் நோக்கங்கள், நினைவுகள் எல்லாம் தேவனை குறித்து மகிமைப்படுத்துகிறதாகவே இருக்குது. தாவீதின் வாழ்க்கையில பிரச்சனைகளே இல்லையா என்று பார்க்கும்போது பிரச்சனைகள் நடுவிலே தேவனை துதித்தவன் தாவீது. போராட்டங்கள் நடுவிலே தாவீது தேவனை உயர்த்தினான். அவருடைய வாழ்க்கை மாறிற்று. அந்த 16 நாளாகமம் 16 அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாசிச்சீங்கன்னா தேவனுடைய பெட்டி அதை கொண்டு வந்து ஒரு திருச்சிலைக்கு பின்பாக வைத்து விட்டு அவருடைய இருதயத்துல ஒரு பாரம். எவ்வளவு மகிமையான தேவனவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனவர், என்னை படைத்த தேவனவர். அவருடைய பிரசன்னத்தை, அந்த ஒரு பிரசன்னம் நிறைந்த அந்த உடன்படிக்கை பெட்டி ஒரு திரைச்சீலைக்கு பின்பா இருக்கிறது. இன்றைக்கு காஸ்பல் சொல்லுங்க நினைக்கி தாவீது சொன்னாங்க,
கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாகவே சங்கீதம் 96ல நம்ம வாசிக்கும் போது அந்த 3வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளே அவருடைய அதிசயங்களையும் விவரித்து பேசுங்கள். 2வது வசனத்துல சொல்லுகிறார், நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். சொல்லு கிறிஸ்துவே தேவனே, சொல்லு தேவஜனமே. உன்னால பாட முடிந்தா பாடி பாடி கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். புதிய பாடல்களை பாடி, ஒருவேளை இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பாடல் மூலமாய் அறிவிக்க மறந்துட்டோம். தேவனை பாடி துதிக்க மறந்துட்டோம். ஆலய கூடுதலை விட்டுவிட்டோம். ஒருவேளை எல்லாவற்றையும் இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தள்ளிக்கொண்டே இருக்கிறோம். இங்கே தாவீது சொல்கிறான், அங்கே 17:1-2 வசனங்களிலே தாவீது சொல்கிறதை பாருங்கள். 1 நாளாகமோ 17:1-2 வாசிப்போம். தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். என்னோட வீடு அழகா இருக்கிறது, கேதுரு மர வீட்டிலே நான் வாசம் பண்ணுகிறேன். எத்தனை பேர் உணர்றோம், கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்து பிறந்தாவே அந்த பிறந்த நற்செய்தியை அறிவிக்காமலே நம்ம இருக்கிறோம். அங்கே அவன் சொல்றான், நான் நல்லா இருக்கிறேன், வீடு அவ்வளவு அழகானது, நான் இவ்வளவு உயர்ந்த வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழே இருக்கு. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கீழே இருக்கு. நான் என்னமோ பெரிய ஆளா மேல உட்கார்ந்து இருக்கிறேன். நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கிறோன்றதே மறந்துட்டோம். ஆண்டவரே நான் நல்லா இருக்கிறேனே, ஆண்டவர் நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமலே இருக்கிறேன். அந்த பாரம், தேவனுக்கு என்ற ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற பாரம், இன்றைக்கு தேவனுக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டாம். தேவனுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை, நமக்காக செய்யணும். நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கிற தேவன் அவர் வரும்போது ஒருவேளை இந்த பாடல் இங்கே முடிஞ்சிருதுன்னு நினைக்காதுங்க. நீங்க கடைசியா வெளிப்படுத்தல கூட பாட்டு பாடும்போது இந்த அழகாய் இருக்கிறவர்கள் எல்லாம் யாரு கேட்கிறாங்கல்ல, ஆட்டுக்குட்டியானவருடைய பாடலை பாடினார்களா? அங்கே மோசையின் பாடல், ஆட்டுக்குட்டியானவருடைய பாடல்ல பாடல்கள் நிறைந்த அந்த பிரசன்னத்துல இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். துதிகளின் மத்தியில வாசப்படுகிற தேவன் நம்முடைய தேவன். அவர் அந்த தேவனை துதித்து பாட வேண்டிய இந்த தாவீது அவன் பாடுகிறான், அவன் பேசுகிறதை பார்க்கிறான். அவர் அங்கு இருக்கிறார். எப்படி திரைச்சிலைக்கு பின்னாக அங்கு பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறதே, நான் மாத்திரம் அப்படி இருக்கிறேன் என்று சொல்லும்போது அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறான், உன்னுடைய உள்ளத்தில் தோற்றுகிறத எல்லாவற்றையும் செய். அவன் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்தான். தேவன் சொன்னார், நீ கட்ட வேண்டாம் தாவீது, உனக்கு பின்பதாக வருகிற உன்னுடைய பிள்ளை என்னுடைய ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னான். அந்த இருதயம் ஒரு பாடி துதித்து தேவன் மீது இருந்த அந்த மாஞ்சை ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு வீடு கட்டுவேன், நான் உன்னுடைய வீட்டை கட்டுவேன்னு சொன்னார். நீ வீடு எப்படி இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, கட்டப்படாமல் உடைக்கப்பட்டிருக்கிறதா? உடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? சந்தோஷம் இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நிம்மதியை தேடி கொண்டிருக்கிறீங்களா? தேவனுடைய பிரசன்னம் உள்ளே வந்தாரா? அன்னைக்கு தாவீது பாடி பாடி தேவனுடைய பிரசன்னத்துக்கு நடுவே வாழப்படுகிறவன். எது இருந்தாலும் இல்லைனாலும் தேவனை மறவாத தாவீது அவன் பாடிக்கொண்டே இருந்தான். அந்த பிரசன்னம் அவனோடு கூட இருந்தது, தேவன் அவனோடு கூட இருந்தான். வேதம் சொல்லுகிறது, நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் தாவீது, உன்னுடைய மனதில் தோன்றுகிறபடி எல்லாம் நீ செய் என்று சொன்ன போது தேவன் அவனோடு கூட பேசுறது, நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம், உன்னுடைய குமாரன் ஆலயம் கட்டுவான், ஆனா நான் ஒண்ணு செய்வேன் தாவீது, நான் உனக்கு வீடு கட்டுவேன் என்று சொன்னான். உடைய வாழ்க்கையை கட்டினான் தேவன். தாவீது பேசுகிறான், இதுவரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரமானவன், என்னுடைய வீடு எம்மாத்திரமானவன். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு தேவ ஜனங்களாய் இருக்கிறோம், தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவரை துதிக்கிற சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், அவரை ஆராதிக்கிற அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்களாய் இருக்கிறோம். நம்ம எல்லாம் எம்மாத்திரம் தேவனுடைய கிருபையை நம்மை நினைத்து கொண்டு வந்து அவரை ஆராதிக்கும்படி நம்மை தேவன் இந்த இடத்துல வைத்திருக்கிற தேவனுடைய கிருபையை இந்த நேரத்தில் அவரை துதிக்க ஆராதிக்க நம்ம நீங்க எந்த இடத்துல இருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் தேவன் உங்களுக்கு இதை கொடுத்தது தேவனுடைய கிருபையை அவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறாரே. அங்கே தாவீது சொல்லும்போது சொல்கிறான், ஆண்டவர் எத்தனை காரியத்தை வெளிப்படுத்துகிறேன், என் வீட்டை குறித்து, என் சந்ததியை குறித்து, ஆண்டவரை மிகப்பெரிய மகா மேன்மைக்குரிய சந்ததியை என் சந்ததியை மாற்றினீரே என்று பேசுகிறான். மேன்மையான மகிமையான சந்ததியாவுடைய சந்ததி மாறும் என்பதை முதலாவது தாவீது அங்கே பேசினான். தேவன் அதை நிறைவேற்றினார்.
அவருடைய சந்ததி. அந்த வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். வாசிப்போம். தேவனே இன்னும் உடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமா இருக்கிறது என்று தேவனான கர்த்தராய் இருக்கிற நீர் ஒரு அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தேன். சொல்ற ஆண்டவரே, நான் அற்பமான மனுஷன், மிக சாதாரணமான மனுஷன், ஆனா என்னை நீர் மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர் என்று பேசுகிறான். அவன் மகா மேன்மையான சந்ததியின் மனுஷன் தான். என் வேதாகமத்துல இயேசு பேசுற இடத்துல எல்லாம் தாவீதை பேசினான். என் வேதம் சொல்கிறது அவன் ஆபிரகாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரன் என்று சொன்னேன். இயேசுவை குறித்து இயேசுவை கூப்பிடும் போது தாவீதின் குமாரனே கூப்பிட்டாங்களே. மேன்மையான மகிமையான சந்ததி அவனுக்குள்ளாக உருவாகின்றேன். தேவனாகிய கிறிஸ்துவனுடைய சந்ததியில் வந்து பிறந்தாங்க. அவன் என்ன பெரிய விசேஷமானவன், பாடுகிறவன், துதிக்கிறவன், ஆராதிக்கிறவன். ஒருவேளை பாட தெரியல, என்னால துதிக்க முடியல, எனக்கு அந்த பழக்கமே இல்லை அப்படின்னு அமைதியா இருக்கிறீங்கன்னா இதுவரை இருந்ததெல்லாம் போதும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த 1 நாளாகமம் 17 கடைசி வசனம் இப்படியே சொல்கிறது. நாம் வாசிக்க 1 நாளாகமம் 17 கடைசி வசனம். இப்பொழுதும் வீடு என்றைக்கும் இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தார். இப்பொழுதும் என்றைக்கும், இப்பயும் ஆசீர்வாதம், என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். அவன் இருந்த நாட்களிலும் ஆசீர்வாதமா இருந்தான். அவனுக்கு பின்பதாகவும் நாமம் பிரஸ்தாபப்பட்டது. அவருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். அவனுக்கு பின்னாடி கூட இயேசை பார்த்தவங்க எல்லாம் தாவீதை பார்த்தாங்க. தாவீதை குறித்து பேசினார்கள். தாவீதின் குமாரனை என்று உயர்த்தினார்கள். அவன் மகிமைக்குரிய ஒரு சந்ததியை உருவாக்கினவனாய் மாறி போனான். காரணம் என்ன? துதிகள். அவன் வாயில் இருந்த அந்த துதியும் ஆராதனையும் பாடல்களும் தான் பாடி பாடி தேவனை மகிமைப்படுத்தினவன். அந்த வசனம் சொல்கிறது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். இன்றைக்கு கூட நம்முடைய பாடுகிற பாடல் ஒருவேளை மற்றவர்களுக்கு பார்க்கும்போது இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பிராக்டிஸ், இதெல்லாம் இவங்க சடங்கு போல செய்கிறாங்கன்னு இருக்கும். ஒருவேளை தேவ ஜனமே, தேவனை துதிச்சு பாரு, தேவனை பாடி பாரு, தேவனை ஆராதித்து பாரு, அவர்களை மகிமை செலுத்தி பாரு, உன் வாழ்க்கை மாறும். தாவீது என்ன பெரிய காரியம் செய்தான்னு பார்க்கும்போது, தாவீது சந்ததியில தேவன் பிறந்ததன் காரணம் என்னன்னு பார்க்கும்போது, தாவீது வாலிப நாட்களிலிருந்து தேவனை துதித்தவன், தேவனை மகிமைப்படுத்தவன். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருந்தது. தாவீது வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது, அவமானம் வந்தது, நிந்தை வந்தது, குறைவு வந்தது. எல்லா சூழ்நிலையிலும் தாவீது என்ன செய்தான்னு பார்த்தா, எல்லா சூழ்நிலையிலும் தாவீது தேவனை குறித்து பாடி இருக்கிறான். நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றான். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார்னு சொல்றான். தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார்னு சொல்றான். சத்துருவின் சரி கட்டுதலை காண்பேன்னு சொல்றான். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்னு சொல்றான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு சொல்றான். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார்னு சொல்றான். அவன் எல்லா பிரச்சனைகளையுமே அவன் பாடல்களாய் பாடி தேவனை துதித்தான். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதனாலதான் நான் சொல்லும் போது நிறைய காரியங்களை பேசுகிறேன், நிறைய காரியங்களை சொல்கிறேன் தாவீதை குறித்து. ஏன் சொன்னால், தாவீதுடைய அந்த சங்கீதங்கள் எத்தனையோ மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. அதை படிக்கும் போது எத்தனையோ இருதயங்கள் உடைக்கப்படுகிறது. அவன் பாவம் செய்து அவன் தேவனுடைய கட்டளையை மீறின போது உடைந்து போய் அப்பொழுதும் சங்கீதத்தை அவன் பாடுகிறதை பார்க்கிறான். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், ஆனா நீங்க என்னை சுத்திகரிங்க ஆண்டவரேன்னு பேசுகிறான். அவன் அறிக்கை செய்கிறான். பாவங்களை அறிக்கை செய்த தாவீது அதற்கு பின்பு பாவம் செய்யாத தாவீது என்று வேதம் சொல்கிறது. அவரை துதித்து பாடி எல்லா சூழ்நிலையிலும் எதை செய்தாலும் ஆண்டவரை துதிக்கிற ஜனமாய், மகிமைப்படுத்துகிற ஜனமாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே யோவானுக்கு பேசின அந்த வார்த்தை மிக ஆச்சரியமாய் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய நாமம் கடைசியா அந்த வேதம் முடிக்கிற போது தாவீதுடைய பெயரை இயேசு சொன்னதாய் அங்கே வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அங்கே இயேசு பேசுகிறார், நான் தாவீதின் வேரும் சந்ததியுமாய் இருக்கிறேன், விடிவெள்ளி நட்சத்திரம், பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரம் என்று பேசுகிறார். வாசி கேட்போம், அந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். நான் தாவீதின்
சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். என்ன சொல்றாரு? நான் தாவீதின் வேர் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இயேசுதான் நம்முடைய வேர். அவர்தான் அடிமரம். அவர்தான் நம்மை கண் கொடுக்கிறவர்களாய் மாற்றுகிறவர். அந்த கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறந்திருக்கிறார். தாவீதின் சந்ததியில, தாவீதின் ஊரில, தாவீதின் நகரத்துல, தாவீதின் வீட்டுல, அவர் நம்முடைய வீட்டுல நமக்காக பிறந்திருக்கிறாரே. அவரை பாடி துதித்து ஆர்ப்பரித்த தாவீதுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாறினது போலவே எத்தனை பேர் அவரை பாடுறீங்களோ, துதிக்கிறீங்களோ, நன்றி சொல்றீங்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவன் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பு தகப்பனே, பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை எவ்விதமாய் பாடுகள்ல எழுதப்பட்டிருக்கிறது. உம்மை பாடவும் துதிக்கவும் ஆராதிப்போம். நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, தேவரீர்க்கத்தாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயமும் உம்மை துதிக்கிற இருதயமாய் மாறட்டும். ஒவ்வொரு நாவும் உம்மை பாடுகிற நாவாய் மாறட்டும். ஒவ்வொரு உதடுகளும் உம்மை மகிமைப்படுத்துகிற உதடுகளாய் மாறட்டும். ஒவ்வொரு இருதயம் நன்றியுள்ள இருதயமாய் மாறட்டப்பா. ஆண்டவரே, சடங்குகளை போல அல்ல, எங்களை உயிரோடு காத்த தேவன், எங்களுக்காக இந்த பூமியில மனிதனாய் வந்து பிறந்தவர், உடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கும்படி எங்களை எல்லாம் தெரிந்து கொண்ட தேவன், மக்கோடான் கூடி ஸ்தோத்திரம் அப்பா. குறைவுகளை நிறைவாய் மாற்றுவேன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். கூட வேறு ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து அற்புதங்களை செய்யும்படி செபிக்கிறோம். நீ கிருபையின் கரத்தில் எங்களை கொடுக்கிறோம். நீ பொறுப்பெடுத்து எங்களை வழிநடத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்மெல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய கிருபை நடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி கடப்போம். God bless, God bless.